நமக்கு ஏற்படுற கோவம், பயம், சந்தோஷம், அருவருப்புன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உணர்வுகள்லாம் அதான் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான ஸ்டோரி கொண்ட படம் தான் இது. இந்த படத்தோட கதையை வேற எந்த மூவியுமே அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லணும். படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் கண்டிப்பாக சொல்ல விரும்ப மாட்டேன். ஏன்னா படம் அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான படம். இந்த படத்துக்கு நான் ஒன்லைன் சொல்லி உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ண விரும்பவே இல்லை. சரி வாங்க மூவிக்குள்ளே போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன குழந்தைய தான் காமிக்கிறாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் அவளுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. அவளுக்குள்ள புதுசாக ஒரு உணர்வு தோணுது. இதுக்கு பேர் தான் ஜாய், அதாவது சந்தோஷம். இந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவை முதல்ல பார்க்கும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜாய் தான் முடிவு பண்ணுது. இது சந்தோஷம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது இது சிரிக்கிற மாதிரி இந்த ஜாய் பண்ணுது. உடனே அந்த குழந்தை அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு புது உணர்வு, அதுதான் சோகம், சேட்னஸ். அப்படியே குழந்தை வளருது. குழந்தை ஜாலியாக விளையாண்டுருக்கும் போது இப்போ புதிய உணர்வு ஒன்று தோணுது. அதுக்கு பேர் தாங்க ஃபியர், அதாவது பயம். அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய வேலையே அந்த ஃபியரோடது தான். இப்படி அந்த உணர்வுகள் என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் ஒரு பால் மாதிரி சேவ் ஆகுதுங்க. இப்போது அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைக்கு ப்ரொக்கோலி கொடுக்குறாரு. அதுக்கு என்ன உணர்வு பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் புதிய உணர்வு ஒன்று வருது. அதுதான் கிரீட் கண்ணில் இருக்க டிஸ்கஸ், அதாவது அருவருப்பு. கண்டிப்பாக கோவம்னு ஒன்று வேணும்ல, அதுக்கு தான் நம்ம தலைவர் வந்திருக்காரு, ஆங்கர். இப்போ இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் அந்த பொண்ணுக்கு எந்தெந்த மாதிரிலாம் உணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இப்போது இங்கே ஒரு பால்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பால் தான் வந்து இன்றைக்கான ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி. இன்றைக்கி பண்ண விஷயம்லாம் இது இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான பால்லாம் இருக்குது. இதெல்லாம் வேறு பக்கம் ஸ்டோர் ஆகுது. இதெல்லாம் என்ன பால்னு பார்த்தீங்கன்னா கோர் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர் பால் தான் பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்க தனி திறமை, குணம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது இப்போ இந்த கோர் பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோர் பால்லாம் தனக்குன்னு ஒரு ஐலாண்டை உருவாக்கும். அதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐலாண்டு. அதாவது முதல்ல இருக்க ஐலாண்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் குறும்புத்தனம் பண்ணுவாங்கள்ல, அதோட ஐலாண்ட். செகண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இது. 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா ஆனஸ்டி, நேர்மையான ஐலாண்டு, நேர்மை குணங்களை குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஐலாண்டு, தன்னோட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் அது குறிக்குது. இப்படி வாழ்க்கையிலேயே முக்கியமான நிகழ்வுகள்லாம் ஒரு ஐலாண்டு மாதிரி உருவாகியிருக்கு. இப்போ ஜாய் பார்த்தீங்கன்னா அவளோட கற்பனை திறமையை அதிகமாக வளர்த்து விடுறா. இதனால் நம்ம ரயிலே ஒரு கற்பனையான ஒரு பொம்மையும் அதோட வண்டியும் வரைகிறா. இதுக்கப்புறம் காலப்போக்கில் அவள் வளர்ந்துடவும் செஞ்சிட்றா. இப்படி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக போய்கிட்டே இருக்கு. இன்றைக்கி நாளும் ரொம்ப சந்தோஷமாக போக, இப்போது இங்கே இருக்கிற பால்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு போகுது, அதாவது லாங் டைம் மெமரிக்கு போகுது. இந்த பால்லாம் போய் சேவ் ஆகிறத அழகாக காமிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் அதோட இடத்துக்கு அழகாக போய்கிட்டு இருக்குது. இப்படி சந்தோஷமாக இருந்தால் நம்ம ரயிலோட வாழ்க்கையில் ஒரு இடி வந்து விழுகுதுங்க. என்னென்னா இப்போ இருந்தாங்களா ஊர், அதை விட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு போல், அந்த ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த உணர்வுகள்லாம் அதை பார்த்தா பயமாக இருக்குது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு தன்னோட உணர்வுகள்லாம் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது ரீலே பார்த்திங்கன்னா புது வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னோட இமேஜினேஷனில் இமேஜ் பண்ணி வச்சுருப்பாள். அதை வந்து போட்டு காமிக்கிறாங்க. இறங்கி பார்த்தா ஒரே சோகமாக போயிடுது. ஏன்னா வீடு நினச்ச மாதிரி இல்லை. உள்ளேயாச்சும் நல்லா இருக்குமான்னு பார்த்தா உள்ளேயும் அப்படி இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம ரீலே வந்து ரொம்ப சோகமாயிடுறா. இதனால் இந்த உணர்வுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பட்டனை மாற்றி மாற்றி அழுத்திட்டு இருக்காங்க. இதனால் உணர்வுகளும் மாறி மாறி வருது. தன்னோட பெட்ரூமில் தன்னோட பொருள்கள்லாம் வச்சா பெட்ரூம் அழகாக இருக்கும்னு சொல்லி ஜாய் வந்து ஒரு இமேஜினேஷன் அனுப்புகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பொருள் எடுக்கலான்னு வந்தால் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா எங்கேயோ வழி மாறி போயிருச்சான், அதாவது வேறு ஊருக்கு போயிருச்சான். இங்கே வரக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ தான் ஜாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பல்ப் எடுத்து ஒரு ஐடியா வர வைக்கிறா. இதனால் அப்பா அம்மா கூட ஜாலியாக நம்ம ரீலவும் விளையாடுறா. இப்போ ஜாலியாக இருக்கும் போது அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஆஃபீஸில் இருந்து. இதனால் அப்பா உடனே ஆஃபீஸ்க்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது சேட்னஸ் பார்த்தீங்கன்னா அப்பா போயிட்டாரு, ரொம்ப சோகமாக இருக்குன்னு அந்த பட்டனை தொட வரா. ஆனால் ஜாய் விட மாட்டேங்கிறா. வர வழியில் இருந்த ஒரு பீஸா கடையை போட்டு ஞாபகப்படுத்துகிறா நம்ம ரீலாக்கு. அங்கே அம்மாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா போய் பீஸா வாங்குறாங்க. அது ப்ரொக்கோலியில் இருக்குது. இங்கே ஜாய் தான் காமிக்கிறாங்க இன்றைக்கி எந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் இல்லை அப்படின்னு சோகமாக இருக்கா. அம்மா பேசுகிறாங்க, சரி அதெல்லாம் விடு, வர வழியில் எப்படி ட்ரிப் இருந்ததுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபேமிலியாக இல்லாண்டு ஒர்க் ஆகுது. இதெல்லாம் ஜாய் என்ன பண்ணுறான்னா ஒரு மெமரி பாலை ஸ்க்ரீனில் ஓட வைக்கிறா. அப்போ நடந்த காமெடியான விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ப்ளூ கலரில் மாறுது. என்னென்னு பார்த்தா சேட்னஸ் அந்த பாலை தொட்டுட்டா. இதனால் அது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிடுது. நம்ம ஜாயாக அந்த ப்ளூ கலரை எடுக்க பார்க்குறா, ஆனால் அவளால் முடியவே இல்லை. எதனால் நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போது தெரியல, எனக்கு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா.
இப்போ ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டுக்கு வரா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குறும்புத்தனமான ஐலாண்ட் வந்து ஆன் ஆகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோர் பால் வேற வந்து காலில் படுது. என்னன்னு பார்த்தா அந்த சேட்னஸ் வந்து அந்த கோர் பால்லாம் தள்ளி விடுடா போல. ஜாய் வந்து அதை திரும்ப எடுத்து வைக்கிறா. சேட்னஸ் அந்த பாலை தொட போகிறா. ஆனால் நம்ம ஜாய் விட மாட்டேங்கிறா. ஏன்னா அது ப்ளூ கலரில் மாற பார்க்குது. எதனால் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது எனக்கே தெரில, நான் ஒரு மாதிரி பண்ணுறேன்னு சேட்னஸ் சொல்கிறா. நம்ம ஜாய் எப்போவுமே சந்தோஷமாக தானே இருப்பா. அதனால நம்ம சேட்னஸை திட்டவும் முடியல, கண்டிக்கவும் முடியல. இதனால் காமெடியான விஷயங்கள்லாம் நடந்து நினச்சி பார்க்குறா. அன்றைக்கி மூக்கு வழியாக பால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஆனால் அது எவ்வளோ வலிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லி சேட்னஸ் சொல்கிறா. அன்றைக்கி மலையில் குதிச்சு குதிச்சு விளையாண்டு நம்ம ஜாலியாக இருந்துச்சுன்னு ஜாய் சொல்கிறா. ஆனால் அங்கே சூப்பராக நினைஞ்சிருச்சு, குளிர்ச்சிது அப்படின்னு சேட்னஸ் சொல்கிறா. சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி ஜாய் என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இதோ பாரு இதெல்லாம் மெமரி பால்ஸ் பற்றின புக்கு, இதை நீ நல்லா படி அப்படின்னு சொல்லி அவளை அங்கே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வரா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே அப்பா அம்மா குட் நைட் சொல்கிறா. ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் அவங்க 3 பேரும் இன்றைக்கி எந்த நல்ல நிகழ்வுமே இல்லை அப்படின்னு சொல்லி கெட்டதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜாய் வந்து நல்ல நிகழ்வுலாம் நினச்சி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எதுவுமே இல்லை. அதனால் இதை நாங்களே பார்த்துக்குறோம், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜாய் அந்த கண்ட்ரோல்கிட்ட வர பார்க்குறா, விடவே மாட்டேங்கிறாங்க. இப்போது நம்ம ரிலேக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மா வராங்க. வந்துட்டு பொருள்லாம் வரக்கு லேட் ஆகுமான்னு சொல்கிறாங்க. நம்ம ஜாய்க்கா சோகமாக போயிடுது அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. ஆனால் அம்மா இன்னொன்று சொல்கிறாங்க, இதோ பாரு நாங்கள் சோகமாக இருந்தபோது நீ தான் சந்தோஷமாக இருந்து எங்களுக்கு சந்தோஷப்படுத்தின அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ஜாய் அங்கே வந்து அவள் பட்டன் அழுத்துறா. இதனால் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. இப்படியே இன்றைக்கான நாள் முடியுது. அப்போ அந்த பால்லாம் அங்கே ஸ்டோரேஜ் யூனிட்க்கு அனுப்பிச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. என்னென்னு பார்த்தா நம்ம ரிலேவோட கனவாகுது. கனவுலையும் பார்த்தீங்கன்னா கெட்ட நிகழ்வுகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் ஜாய் என்ன பண்ணுறான்னா ஒரு மெமரி பாலை எடுத்து அதை ஓட விடுறா. ஃபேமிலி கூட இருந்த மெமரி பால். அதை நம்ம ஹீரோயினி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஜாயும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீனை கிளிக் பண்ணி நம்ம ரிலேவை தான் காமிக்கிறாங்க. அவள் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறா. இதனால் நம்ம ஜாய் எந்திரிச்சு, இங்கே பாருங்கள் எல்லோரும் எந்திரிங்க, இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறா. அதுவும் வேகமாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பிளான் போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிளான் போட எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே ஒரு ட்ரெயின் வருது. என்னென்னா இந்த ட்ரெயின் தான் வந்து இமேஜினேஷன்லாம் உருவாக்குதான், அதாவது யோசனைகளை உருவாக்குற ட்ரெயின். ஜாயா சின்னதாக ஒரு வட்டம் போட்டு நீ இதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி சேட்னஸ் அங்கேயே இருக்க சொல்கிறா. இங்கே ஜாலியாக வந்து கண்ட்ரோல்கிட்ட வரா நம்ம ஜாய். இந்த பக்கம் நம்ம ரிலே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போக போகிறா. அப்போ அப்பா அம்மா கூட ஜாலியாக குரங்கு மாதிரி விளையாண்டு ஸ்கூலுக்கு போகிறா. குறும்புத்தனம் இல்லைன்னு ஒர்க் ஆகுது. இங்கே மற்ற பொண்ணுங்கள் கூட பேசலாமான்னு நம்ம ஜாய் கேட்கும் போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அருவருக்கு சொல்கிறா. இப்போ ஃபியர் பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே கொண்டு வந்திருக்கான், என்னென்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மேம் பார்த்திங்கன்னா நம்ம ரிலேவை எந்திரிக்க வச்சு நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம டீச்சர் இருந்துட்டு, ஓ அந்த ஊரா, அங்கெல்லாம் பனி பொழியுமாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அங்கே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாயாக ஒரு மெமரி பாலை வந்து ஆன் பண்ணி விடுறா. அப்போ அவங்க விளையாண்டதெல்லாம் நினச்சி நம்ம ரிலேவா சந்தோஷப்பட்டிருக்கா. இப்போ திடீர்னு அது ப்ளூ கலரில் மாறிது. என்னென்னு பார்த்தா சேட்னஸ் அங்கே வந்துடுறா. ஒரு கோர்பாலை, முக்கியமான கோர்பாலை சேட்னஸாக மாற்றிட்டா. இதனால் அதை எடுக்க பார்க்குறாங்க, ஆனால் முடியலை. ஆனால் சேட்னஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கிட்ட போயிடுறா. எப்படியோ எடுத்துகிட்டு வந்து அவளையும் தடுத்துட்றா. ஆனால் அந்த பால் பார்த்திங்கன்னா எப்பவும் போகிற இடத்துக்கு போகாமல் கோர்பால்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறா. எப்படியோ நம்ம ஜாயை தடுத்து முடிச்சிட்றா. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா கோர்பாலுமே கீழே விழுந்துருது. இதனால் அந்த ஐலாண்டுக்கெல்லாம் போகிற பவர்லாம் கட் ஆகிடுது. சேட்னஸாக அதை அங்கே வைக்கலான்னு போகிறா. ஆனால் நம்ம ஜாய் தட்டி விட்டுறா. இதனால் ஒரு கோர் பால் போயிடுது. இதனால் அதை பிடிக்கலான்னு போகும்போது இவங்க 2 பேரும் வேறு ஒரு இடத்துக்கு போயிடறாங்க. இங்கே இருந்த மொத்த உணர்ச்சிகளுமே ஆஃப் ஆனதுனால நம்ம ரிலேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களுக்கும் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சேட்னஸும் இந்த ஜாயும் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைம் மெமரி யூனிட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா அந்த கோர்பாலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஐலாண்ட்லாம் பவர் இல்லாமல் இருக்குது. அப்போ தான் நம்ம சேட்னஸ் சொல்கிறா, இங்கே இருக்க ஐலாண்ட்லாம் பவர் இல்லாமல் இருக்குன்னா நீ அங்கே இல்லைன்னா கண்டிப்பாக ரிலேக்கு சந்தோஷம் ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறா. நம்ம ஜாயா பயந்துடுறா. சரி சீக்கிரம் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் இந்த கோர்பால்லாம் வச்சுட்டா பழையபடி ஆயிரும்னு சொல்கிறா. அங்கே ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதில் போகலான்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ அம்மா பார்த்தீங்கன்னா ரிலே கிட்ட கேட்குறாங்க ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு. ஜாய் தான் இங்கே இல்லையே, அதனால் டிஸ்கஸ் வந்து அந்த கண்ட்ரோலை வந்து மாற்றுறா. அதனால் ரிலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறா. எங்கள் அம்மாவோட மைண்ட்குள்ளே தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு, அவள் சரியா இல்லையே, வேற ஒரு மாதிரி இருக்கான்னு அவங்களுக்குள்ளே இருக்க உணர்ச்சிகள்லாம் பேசிக்கிறாங்க. அம்மா இங்கே வேற ஒரு கேள்வி கேட்க அப்போ ஃபியர் வந்து அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறான். இதனால் வேறு மாதிரி பதில் சொல்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா வந்து அப்பாவை கூப்பிட்றாங்க. அப்பாவோட மைண்ட்குள்ளே காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களாம் சேர்ந்து ஹாக்கி மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க போல். என்னமோ கேட்டாலே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே அவங்களுக்குள்ளே இருக்க உணர்ச்சியெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சொல்லி அப்பாவும் அதே கேள்வி கேட்குற, ஸ்கூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இதனால் அங்கே இருந்த ஏங்கர் வந்து அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறான்.
இதனால் நம்ம ஜாய் வந்து கோபமாக பேசுகிறா. இப்படிலாம் பேசக்கூடாதுமான்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஜாயோட உணர்வுக்கும் அப்பாவோட ஏங்கருக்கும் 2 பேர்த்துக்கும் சண்டை வருது. இதனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரூமுக்கு போன்னு சொல்லி திட்டி அமுச்சு வச்சிட்றாரு. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா மேலே கோபம் வருது. ஆனால் அப்பாவோட பழைய நினைவுகள்லாம் பார்த்து இவங்களே வந்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த கோபத்தை போக்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜாயை தான் காமிக்கிறாங்க. இவன் அந்த பைக் வழியாக போகலான்னு பார்க்குறான். அப்படி போய்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவளும் பயப்படுறா. அப்போ சேட்னஸும் பயப்படுறா. அப்படியே சேர்ந்து கட் பண்ணி நம்ம ரிலேவை தான் காமிக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து ரிலே கிட்ட பேசிகிட்டு இருக்காரு காமெடியாக. ஆனால் ரிலே எந்த பதிலும் சொல்லாதனால அந்த ஐஸ்லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, குறும்புத்தனமான ஐஸ்லேண்ட், அதெல்லாம் உடைய பார்க்குது. அந்த இடமே அழிஞ்சிருது. இதனால் ஜாய் வந்து சோகப்படுறா. என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்த இடமே தெரியாமல் அந்த குறும்புத்தனமாக ஐலாண்டு போகுது. இதனால் ரொம்ப சோகமாயிடுறா. நம்ம ஜாய் வேறு பழைய நிகழ்வுகள்லாம் நினச்சி பார்க்குறா. அப்படியே எங்கள் அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒன்றும் பதில் சொல்லாதனால சரி கோபமாக இருப்பாப்பல, அப்புறமா வரலான்னு சொல்லி அப்பா கிளம்பியும் போயிடுறாரு. இங்கே இவங்க 2 பேரும் இந்த ஐலாண்டை அழிஞ்சதுனால பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே இருக்கால, அவள் தூங்கிடுறா. இதனால் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. இப்போ தான் நமக்கு சரியான நேரம், ஏதோ ஏடா கூடமாக நடக்காது, நம்ம கண்டிப்பாக இப்போ போனால் போயிட்டு வந்துடலான்னு சொல்கிறா. வா இந்த வழியாக போயிடலான்னு சொல்லும் போது நம்ம சேட்னஸ் என்ன சொல்கிறான்னா, இல்லை இதுக்குள்ளே போனால் தொலைஞ்சிடுவோன்னு சொல்கிறா. நம்பிக்கையாக வா அப்படின்னு சொல்லும் போது, நான் நம்பிக்கையாக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக தொலைஞ்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி வான்னு சொல்லும் போது, என்னாலலாம் வர முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறா. நம்ம ஜாய் தானே எப்போவுமே சந்தோஷமாக இருப்பா. இதனால் ஒரு சுறுசுறுப்பாகவும் இருக்கா, அவளுக்கு அதிக எனர்ஜி இருக்குது. இதனால் என்ன பண்ணுறான்னா நம்ம சேட்னஸை அப்படியே காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கா. இப்படியே நம்ம ஜாய் பார்த்திங்கன்னா சேட்னஸை இழுத்துட்டு இங்கே புதிராக இருக்குது அதுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கா. நைட் ஃபுல்லாக நடந்ததுனால டயர்டாயிடுறா. அதனால் ஒரு பால் கீழே விழுந்துருது. நம்ம சேட்னஸாக தொட பார்க்குறா. அமைதியாக இருக்கியா நீ, எதையும் தொடாதன்னு சொல்கிறா. அப்படியே திரும்பி பார்த்தா எல்லாத்தையும் தொட்டு வச்சுருக்கா. என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இங்கே சில ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரிலேவோட மறந்து போன மெமரியெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. எதனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு ஜாய் கேட்குறா. அதுக்கு சொல்கிறாங்க, இதோ பாருங்க கிரேட் கலரில் ஆனதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அவளோட நினைவுகள்னு சொல்லும் போது, ஆமாம் இங்கே பாரு இது வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது, இது அவளோட மெமரி வேறு, இதனால் இதை நாங்கள் மறுபடியும் திருப்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே அனுப்பிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரிலேவை தான் காமிக்கிறாங்க. அவள் வந்து தன்னோட பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி நடந்த ஹாக்கி மேட்ச் எப்படி போச்சுன்னு கேட்கும்போது, ஒரு புது பொண்ணு வந்தா சூப்பராக விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்களாம் உள்ளே வந்துட்டு ஐயோ நம்மளை மறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஏங்கர் வந்து சரியான கடுப்பாயிடுறான். இதனால் நம்ம ரிலேவா அந்த ஃபோனை கட் பண்ணிடுறா. இதனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்டும் தரமாட்டமாக போயிடுது. அப்படியே திரும்பி நம்ம ஜாய் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை பார்க்குறான். நீ தானே அது அப்படின்னு சொல்லும் போது இவனா பயந்து போயிடுறான். அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருக்கான். நிற்கவே மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல போய் விழுந்துடுறான். அவன் கண்ணை மூடிட்டு அவனே ஒழிச்சிட்டு நினச்சிருக்கிறான். அப்போ நம்ம ஜாய் பார்த்தீங்கன்னா, நீ பிங் பேங் தானே, ரிலேவோட கற்பனை திறனில் உருவானவன் தானே நீ சொல்கிறா, உன்னை எனக்கு தெரியுமான்னு கேட்குறான். அப்போ நம்ம ஜாய் சொல்கிறா, நான் ஜாய், இவன் வந்து சேட்னஸ்ன்னு சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் அங்கே இல்லைன்னா உங்கள் 2 குணமே அவளுக்கு இருக்காதே அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க சீக்கிரமாக போகலான்னு சொல்லி நம்ம இவன் என்ன பண்ணுறான்னா பிங் பேங் இவங்க கூட்டிகிட்டு போகிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்தது, தன்னோட மேஜிக் வண்டி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அந்த மேஜிக் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் போட்டால் தான் பறக்கும். அந்த மந்திரத்தை இவங்க பாடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சேட்னஸ் கேட்குறா, உண்மையாலுமே நீ யாரா அப்படின்னு. அப்போ நம்ம இவன் சொல்கிறான், உருவத்தில் நான் வந்து நான் ஒரு பஞ்சு முட்டாய், பூனையோட வால், யானையோட முகம்னு சொல்லி நிறைய சொல்கிறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா ரிலே என்னை மறந்துட்டான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்றான். எப்படியே அவனை சமாதானப்படுத்தி போகலான்னு வர வைக்கிறாங்க. அப்போ பிங் பேங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் பேக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த ஜாய் கிட்ட அந்த பேக்கை கொடுக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணுவோம்ல, அந்த ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் வழியாக தான் நம்ம போக போகிறோம் வாங்கன்னு சொல்லி நம்ம பிங் பேங் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு